நம்பிக்கை கொண்டவங்க நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் அவங்க திருமணம் செய்த கொள்ளாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ முஸ்லிமா பிறந்து பாதி பேர் தர்காவுக்கு போறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் திருப்பதிக்கு போறவங்களும் இருக்காங்க, ஐயப்ப மலைக்கு மாலை போறவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க மனைவி தவிதாவும் இருப்பாங்க, ஓரிரை ஏத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்றது வாழ்க்கை விபச்சாரமா இல்ல அது குர்ஆன் ஹதீஸ்ல சரியான ஒரு தீர்வு? இந்த கேள்விக்கு நுழைவதற்கு முன்னாடி நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். உலகத்தினுடைய பட்டியல்ல ஒருவன் முஸ்லிம் ஆவது என்பது வேறு, அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் ஆவது என்பது வேறு. உலகத்துல யார முஸ்லிமா ஏத்துக்குவாங்கன்னு கேட்டா அதுக்கு சில பெயர்களை வச்சு நாங்க முஸ்லிம் தான் என்று பட்டியல்ல ஒருத்தர் இணைச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அரசாங்கம் சென்சஸ் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்மள முஸ்லிம்னு சொல்லிக்கிடுவாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவருடைய பேர் செல்வம் இருக்கிறது. அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கல, ஆனால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றாரு, அல்லாஹ்வை நம்புறாரு, ரசூலை நம்புறாரு, மாணவர்களை நம்புறாரு, மறுமையை நம்புறாரு, சொர்க்க நரகத்தை நம்புறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, மற்ற எல்லா காரியங்களையும் அவர் கடைபிடிக்கிறாரு. ஒரு அபிடவிட்ட போட்டு ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் நான் ஒரு முஸ்லிம் தான் என்று அவர் என்ன செய்யல, டிக்ளேர் பண்ணல. இவர் உலகத்தில் சென்சஸ் கணக்கில் முஸ்லீம் வரமாட்டார். ஆனா அல்லாஹ்வுடைய சென்சஸ்ல எதுல வருவார், இவரு முஸ்லீம் ஆவார். உலகத்துல அரசாங்க கணக்குல லிஸ்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி 1 லட்சம் செல்வம் இருந்தாங்கன்னு வைங்க, இந்த 1 லட்சம் நம்ம கணக்குல வருமா? முஸ்லீம் ஜனத்தொகையில அவன் சேர்ப்பான சேர்க்க மாட்டான். ஏன்? அவர் அப்படி தன்னை நான் ஒரு முஸ்லீம் சொல்லி டிக்ளேர் பண்ணி என்னை அந்த கணக்குல வச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் கணக்கு கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில முஸ்லீம்ங்கிறது ஒண்ணு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் என்றது ஒண்ணு இருக்கிறது. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களை கல்யாணம் செய்யக்கூடாது, இது குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஆண்களுக்கு அந்த கட்டளை இருக்கிறது, பெண்களுக்கும் கட்டளை இருக்கிறது. போல அபுதுன் மூமினுன் கைரும் முஷ்ரிக்கின், மூமினான ஒரு அடிமை இருக்கான அவன் ஒரு முஷ்ரிக்கான இணை கற்பிக்கிற ஒரு பெரிய தரமான குடும்பத்தை சேர்ந்தவனை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உலா துன்கிஹுல் முஷ்ரிக்கீன ஹத்தா யுமின்ன, நம்பிக்கை கொள்றவரை இணை கற்பிக்கிறவங்க நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்க பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப திருமணத்தினுடைய முக்கியமான விதி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. வேற வேற தப்புகள் இருக்குதா, பரவாயில்லன்னு விட்டுறலாம். சில பிதாத்துகள் இருக்குதா, சில வணக்க வழிபாடுகள் அசால்ட்டா இருக்கிறாங்களா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி திருத்திக்கலாம். கல்யாணத்தை அது தடுக்காது. கல்யாணத்தை எது தடுக்கும்னு கேட்டா, அவங்க இணை கற்பித்தார்களே ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ண கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கிறாங்க, பிறந்துட்டு அப்துல் காதர் ஜிலானி தான் அல்லாங்கிறான், கஷ்டம் வந்தா அப்துல் காதர் ஜிலானிங்கிறான், வைத்த வழி வந்தா நாகூர்ல போய் என்ன செய்யறான், அங்க போய் தங்குறான், நேர்ச்சை செய்யறான், அங்க தர்கா கபரை வலம் வர்றான், காணிக்கையை போடுறான், கொடிமரத்தை தொடுத்துட்டு முத்தம் போடுறான். இவரெல்லாம் என்ன வேலையை செய்யறான்? அபூஜஹில் செஞ்ச அந்த வேலையை செய்யறான். இது என்ன வேலை? இதைத்தான் அபூஜஹில் செஞ்சான், இதைத்தான் அபூ லஹப் செஞ்சான், இதைத்தான் அன்றைக்கு மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் எல்லாம் செஞ்சார்கள். அந்த காரியத்தை இவன் செஞ்சான்னு சொன்னா உலகத்து சென்சஸ்ல இவன் முஸ்லீமா இருப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சான இவன் எப்படி அல்லாஹ் முஸ்லீம் கணக்குல சேர்ப்பான்? வெளிப்படையா அவரை தெரியுது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அப்ப நம்மளை அல்லாஹ் என்ன பார்க்க சொல்றான்னு கேட்டா, இணை கற்பிக்கிறவனை கல்யாணம் பண்ணாத. இணை கற்பிக்கிறானா இல்லையா? இணை கற்பித்தல்ங்கிறது ஒரு செயல். அந்த செயல் செய்யறவன் ராமசாமி செஞ்சாலும் அதேதான், அப்துல் காதர் செஞ்சாலும் அதேதான். அது செய்யறவனுடைய பெயர் அப்துல் காதர் என்று இருந்து விட்டால் அது பேர் ஷிர்க் இல்ல. அது செய்யறவனுடைய பேர் ராமசாமி என்று இருந்து விட்டால் அது பேர் ஷிர்கா? ஒரு தவறு என்பது அந்த செயலால் அது அளவிடப்படணுமா, அது செய்யறவனை வைத்து அளவிடணுமா? ஒரே செயல், இவரும் ஒரு ஆள் கொலை பண்றாரு, அவரும் ஒரு ஆள் குத்தி கொலை பண்றாரு. இவர் பேர் அப்துல்லாவா இருக்கனால அது கொலை இல்ல, அவர் பேர் கந்தசாமி இருந்தா ஒரு கொலையா? கொலைன்னா அந்த செயலை பாரு, அந்த செயல் கொலையா இல்லையா? திருட்டுன்னா அந்த செயல் திருட்டா இல்லையா? அநியாயம்னா அந்த செயல் அநியாயமா இல்லையா? செயலை வைத்து நம்ம எடை போடணுமே தவிர அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட பேரை கொண்டு என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. தப்புனா தப்பு தான்.
முஸ்லீம் கடையில சாராயம் குடிக்கலாம், இந்து கடையில குடிக்க கூடாது ஒத்துக்குவீங்களா நீங்க? என்னடா ராமசாமி கடையில குடிக்கிற, அப்துல் கார் கடையில போய் குடுறா. சாராயம் கூடாதுன்னா அப்துல் கார் கடையிலையும் கூடாது, அது ராமசாமி கடையிலையும் கூடாது. அப்படித்தானே புரியணும் மார்க்கத்தை. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தௌஹீதை நம்பக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்களை கல்யாணம் பண்ணினாலும் அவர்கள்ட்ட தௌஹீத் இருக்குதா, சிறுக்கு இல்லாமல் இருக்குதா, தர்காவுக்கு போகாமல் இருக்கிறார்களா, அங்க கையேந்தாமல் இருக்கிறார்களா, அங்க நேர்ச்சை பண்ணாமல் இருக்கிறார்களா, அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்புறார்களா? சில செயல்பாடுகள் குறையா இருக்கட்டும், நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பாட்டி நீ என்ன முஸ்லீம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா யாரையும் வணங்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வையும் வணங்குவோம் வேற ஆளையும் வணங்க வேண்டும் சொன்னால் அது நம்மள்ட்ட சாதாரணமா இருக்குது. அதுதான் அவர் கேட்கிறார். அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லல, பேரை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை தீர்மானிக்க நமக்கு சொல்லவே இல்லை. இணை கற்பிக்கிறவர்களை நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள். இவர் இணை கற்பிக்கிறாரா இல்லையா, இவள் இணை கற்பிக்கிறாரா இல்லையா? ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம தேடுகிற பெண்ணை கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அவள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இணையாக வேற ஒருவரை வேற ஒன்றை கருதாமல் இருக்க வேண்டும். இதான இணை. இணைந்த ஈக்குவல் தானே. இணை கற்பிக்கிறது சொன்னா அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வேற யாரையும் நினைக்க கூடாது, வேற எதனையும் நினைக்க கூடாது. குழந்தையை தர்றது அல்லாஹ். அப்துல் கார் ஜிலானிய குழந்தையை தாண்டா என்ன வாக்கிட்டான்? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா அப்துல் கார் ஜிலானி. நோய் தீக்கிறது அல்லாஹ். சாகுல மீதே நீங்க தான் வயிற்று வலியை போக்கணும். அப்ப இவன் யாரை ஈக்குவல் ஆக்கிட்டான்? சாகுல மீதுங்கிறவரை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டான், சமமாக்கிட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு சமமாக வேற ஒருத்தரை, வேற ஒரு பொருளை, வேற ஒரு சக்தியை ஒருவர் நினைப்பாரையானால் அதுக்கு பேர் ஷிர்க்கு, அதுக்கு பேர் இணை கற்பித்தல். அந்த வேலையை ஒருவர் செய்தால், அல்லாஹ் இடத்தில் வேற ஒருத்தரை வைத்தால் அவரை கல்யாணம் பண்ணாது என்பது தெளிவான கட்டளை. முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி அப்படி கல்யாணம் செய்வது பாவம், அது கொஸ்டினபிள், கேள்விக்குரியது. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாகணும். அல்லாஹ் அது நம்ம குற்றவாளியாக அல்லாஹ்ட்ட நிக்க வேண்டிய வரும். அதனால மாப்பிள்ளை தேடும் பொழுதும் பெண்ணு தேடும் பொழுதும் இந்த அடிப்படை இருக்கான்னு பாருங்க. மற்ற செயல்களை நீங்க பார்க்காட்டாலும் பரவாயில்லை, எதை நீங்க பார்க்கணும்? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காம இருக்கிறாங்களா, அது மஸ்ட் அவசியம். ஒரு இந்து ஆணும் ஒரு இந்து பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையிலே பண்ணிருப்பாங்க, அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அது விபச்சாரமா? விபச்சாரம்னா தண்டனை கொடுக்கணும்ல. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா இந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படி பெரிய முடிச்சு கல்வுலையில ஏத்தனு விபச்சாரம் பண்றக்கூடிய தண்டனையை கொடுப்பாங்க. விபச்சாரம்ங்கிற அடிப்படையில் அது கிரவுண்ட்ல வராது. கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணு தப்பு. ஒன்னு என்ன செய்யணும்? தப்பான ஒன்றை நம்ம செய்துட்டோம்னு சொன்னா, ஒன்னு நீ களிமா சொல்லி ஒழுங்கா திருந்துறியா? இன்னைக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன், இதுவரைக்கும் பண்ண தவறு அப்படி என்றால் புதுப்பிக்க தேவையே இல்லை. எப்படி ஒரு ராமசாமியும் ஒரு காயத்ரியும் கல்யாணம் பண்ணி இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா புதுசா நம்ம கல்யாணம் பண்ணவா செய்வோம்? 4 பிள்ளையோட இஸ்லாத்துக்கு வர்றாங்க, நீ புதுசா ஒரு கல்யாணம் பண்றாம சொல்லுவோம், பழையதை நம்ம ஏத்துக்கிடுவோம். அந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு அவங்க திருந்திக் கொண்டார்களேயானால், தௌபா செய்து இந்த இணை கற்பித்தலிருந்து விட்டு விட்டார்களேயானால் அதை கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக ஏற்கனவே செஞ்சதுக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்து கொள்ளலாம். திருந்த மறுத்தார்களேயானால் இணை கற்பிக்கிறாள கல்யாணம் பண்ண கூட நல்லா தடுக்கிறான். தெரியாம நான் செஞ்சுட்டேன், நீ இன்னும் இணை கற்பிக்கிற, நீ ஓ வழியை பார்த்து நீ போ, என் வழியை பார்த்து நான் போறேன் என்று அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அது விபச்சாரம் என்று அந்த செயல்ல வராது. ஆனா அந்த கல்யாணம் பண்றது குற்றம். கல்யாணம் பண்ணுவதற்கு அல்லாஹ் போட்ட ஷர்த்தை நீங்க மீறி இருக்கிறீங்கிற குற்றம் வரும். அது விபச்சாரத்தை இஸ்லாமிய அரசாங்கமே இருந்தாலும் இவர்களுக்கு விபச்சாரத்துறை தண்டனை கொடுக்க மாட்டா, கொடுக்காது. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, கல்யாணம் தப்புன்னு சொல்லணும்.